ஆன்மீக வைப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கருட பஞ்சமி இன்று 17 ஆகஸ்ட் 2026 கருட பஞ்சமி அனுஷ்டிக்கப்படும் நாள். இந்த ஆண்டு கருட பஞ்சமி ஆவணி/ராவண மாத வளர்பிறை பஞ்சமியில் வருகிறது. கருட பஞ்சமி என்றால் என்ன? கருட பஞ்சமி என்பது மகாவிஷ்ணுவின் வாகனமும் பரம பக்தருமான கருடாழ்வாரை வழிபடும் சிறப்பான நாள். கருடாழ்வார் வினதை தேவியின் மகன். தாயின் துயரை போக்குவதற்காக அவர் செய்த பெரும் முயற்சியும் தாய்ப்பாசமும் இந்த நாளுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. அதனால் குறிப்பாக குடும்ப நலம், குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக பெண்கள் கருட பஞ்சமி விரதம் மற்றும் பூஜை செய்வது சில மரபுகளில் வழக்கமாக உள்ளது. வீட்டில் பெருமாள் மற்றும் கருடாழ்வார் படத்திற்கு விளக்கேற்றலாம். துளசி மலர் வைத்து வழிபடலாம். ஓம் நமோ நாராயணாய என்று ஜபிக்கலாம். கருடாழ்வாரை மனதில் நினைத்து குடும்பத்தின் ஆரோக்கியம், குழந்தைகளின் நல்வாழ்வு, மன அமைதி ஆகியவற்றுக்காக பிரார்த்திக்கலாம். அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று கருடாழ்வாரை தரிசிப்பது சிறப்பு. உங்கள் குடும்ப வழக்கப்படி விரதம் இருந்தால் மட்டும் விரதம் இருக்கலாம், கட்டாயமில்லை. இன்றைய பஞ்சமி திதி சென்னை கணக்குப்படி மாலை சுமார் 5 மணி வரை உள்ளது. அதன் பிறகு சஷ்டி தொடங்குகிறது. திருகணிதம் கருடாழ்வார் அருளால் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வு, குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் பெருமாளின் திருவருள் கிடைக்கட்டும். ஓம் தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரசோதயாத். இன்று இந்த மந்திரத்தை 9 முறை அல்லது 18 முறை அல்லது 27 முறை சொல்லி கருடாழ்வாரை வழிபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.